அஞ்சலி பாடல் வங்க கவிஞன் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய உன்திரு யாழில் என் நிறைவாகின்ற இந்த பாடல். இப்பொழுது அந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையிலே மெழுகுவர்த்திகளோடும் மலர்களோடும் நாங்கள் அஞ்சலிப்போம். பல பந்தரும் நரம்புண்டு என்னையுமோர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உந்திரையாளில் நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு. நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு என்னையுமோர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உந்திரையாளில் நிறைவா பல பந்தரும் நரம்புண்டு. சோலையில் மலரெனவே திகழன் நில தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழன் நில தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவே. உந்திரையாளில் நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு என்னையுமோர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உந்திரையாளில் நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு. யாழினை நீயும் வேண்டுகையில் இந்த இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் வேண்டுகையில் இந்த இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தனை மறந்து யாழிசை கேட்டு தனை மறந்து உந்தன் இசையோடு இணைந்திடுமே. உந்திரையாளில் நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு
இணையுமோர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழிலே நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு. சோழையில் மலரிடவே திகழின் நிலதாரகை உனக்குண்டு. விண்ணக சோழையில் மலரிடவே திகழின் நிலதாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் ஏற்றிடுவேன். உந்திரையாளிலே நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உந்திரையாளிலே நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு. யாழினை நீயும் வேண்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் வேண்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தனை மறந்து யாழிசை கேட்டு தனை மறந்து உந்தன் இசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே. திருயாழிலே நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உந்திரையாழிலே நிறைவா பல பண்டரும் நரம்புண்டு. யாழ்மறை மாவட்டத்தினுடைய குறுமுதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் ஸ்ரீ சத்குருராஜ் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பீடாதிபதிகளே, அருட்தந்தையர்களே, பேராசிரியர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். கத்தோலிக்க திருவையின் தலைவராக மட்டுமல்லாமல் முழு உலகத்தினுடைய தலைமைத்துவத்தை தன்னுடைய கரங்களிலே ஏற்று கடந்த 12 ஆண்டுகளாக ஆன்மீகத்திலும் மற்றும் பல்வேறு நிலைகளிலும் உங்கள் எல்லாரையும் வழிநடத்தி இறைவனடி சேர்ந்திருக்கின்ற எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த வேளையிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலிகளை செலுத்துகின்றோம். போப் பிரான்சிஸை இந்த உலகத்திலே அறியாதவர்கள் யாருமே கிடையாது. திரு அவையை அவர் ஒரு சீர்திருத்த பாதையிலே வழிநடத்தி வந்திருக்கின்றார். குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையை அதனுடைய உள்ளார்ந்த பண்புகளோடு
எதிர்காலத்துக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு மாபெரும் பணியை அவர் ஆற்றியிருக்கின்றார். திரு அவையையும் உலகத்தையும் அவர் ஒரு சீர்திருத்த பணியிலே ஈடுபட்டார் என்று சொல்லலாம். எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையை பொறுத்த மட்டில் புதிதாக அவர் எதையும் செய்யவில்லை. ஆனால் அந்த திரு அவையினுடைய சாதாரண பண்புகளுக்கு மீண்டும் அதனை அழைத்து சென்றார் என்பதுதான் உண்மை. கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய இந்த திரு அவை தற்கால நவீன உலகத்துக்குள்ளே அகப்பட்டு பல்வேறு வழிகளில் திசை மாற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருந்த ஒரு வேளையிலே இறைவனுடைய ஆசீர்வாதமாக எங்கள் மத்தியிலே அனுப்பப்பட்டவர் போப் பிரான்சிஸ். அந்த திரு அவை தன்னுடைய பாதையிலிருந்து சற்றும் பிசகக்கூடாது, அதனுடைய அந்த இலக்கு நோக்கிய பயணத்திலே இருந்து வழி தவறிவிடக்கூடாது. எந்தெந்த நோக்கத்துக்காக இறைவன் இயேசு இந்த திரு அவை அமைத்தாரோ அதே நோக்கங்கள் இன்றும் எதிர்காலத்திலும் பேணப்பட வேண்டும் என்ற அந்த உறுதியோடு அந்த திரு அவையை அதனுடைய உள்ளார்ந்த முழுமையான பண்புகளுக்கு மீண்டும் அழைத்து சென்று அதனை அந்த சரியான இலக்கை நோக்கிய பாதையிலே விட்டுவிட்டு போப் பிரான்சிஸ் அவர்கள் மறைந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய இந்த பணிக்காலம் ஒரு திரு அவையினுடையவும் இந்த உலகத்தினுடையவும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். பல்வேறு சவால்கள், எதிர்ப்புகள், தீமைகள் நிறைந்த ஒரு உலகத்திலே இருந்து இறைவனுடைய அந்த திருவுளம் நிறைவேறுகின்ற ஒரு திரு அவையை அவர் மீண்டும் எங்களுக்கு சொல்லித்தந்து எங்கள் எல்லாரையும் அந்த சரியான பாதையிலே மீண்டும் கொண்டு வந்து விட்டு இலக்கை தெளிவாக காண்பித்து அவர் மறைந்திருக்கிறார். ஆகவே இந்த அற்புதமான திருத்தந்தையை காலத்துக்கேற்ற ஒரு தலைவராக திரு அவைக்கும் இந்த உலகத்துக்கும் அளித்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர் மூலமாக இறைவன் எங்களுடைய வாழ்விலே விதைத்த அனைத்து விழுமியங்களுக்காகவும் நன்றி சொல்லுவோம். எளிமை, தாழ்மை, சமத்துவம், விட்டுக்கொடுப்பு, ஏற்றுக்கொள்ளல், இப்படியான இந்த திரு அவையின் அடிப்படை விழுமியங்களை தானும் வாழ்ந்து எங்களுக்கும் சொல்லித்தந்து மறைந்திருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஆன்மா இறைவனில் நித்தியத்துக்கும் இளைப்பாறுவதாக. நன்றி. அடுத்தபடியாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர்களில் ஒருவரும் எங்களுடைய கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய முன்னாள் தலைவருமான பேராசிரியர் சந்திரகாந்தன் அவர்கள் கனடாவிலே இருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருடைய அஞ்சலி இப்பொழுது இடம்பெறும். உன்னதமான நிலையிலே வைத்து பார்க்கப்பட்ட, பேசப்பட்ட, அறியப்பட்ட ஒரு பெருமனிதனை இன்று அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அவருடைய வாழ்வும் அவர் சென்ற பாதையும் 21ஆம் நூற்றாண்டை ஒரு புதிய திசைக்கு மாற்றக்கூடியதாகவும் அந்த திசையிலே நாம் பார்த்து முன்னேற வேண்டும் என்ற பேரெண்ணத்தோடும் அவர் செயல்பட்டு வந்தவர். மிக சிறந்த தரிசன வீச்சோடு, தெளிந்த பார்வையோடு, மிக்க கவனத்துடனும் அதே நேரத்தில் வீரியத்துடனும் அவர் செயற்பட்டவர். எமது நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்த காலம் முதல் உலக அரங்கிலே
பல நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற அரசியல் குழப்பங்களும், இன்று வரையாக நாம் பார்த்து வருகின்ற பொருளாதார பின்னடைவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும், சமயங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற பூசல்களும் பிரச்சனைகளும் வெடிப்புகளும், இப்படியாக உலகம் பல்வேறு பூகம்பங்களுக்குள் மாட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் எவ்வாறு ஒற்றுமையோடு ஒன்றிணைவோடு, ஆங்கிலத்திலே இன்க்ளூசிவிஸ்ட் என்று சொல்லி சொல்வார்கள், இந்த ஒன்றிணைவு என்பது அனைவரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையை முதலில் திருச்சபைக்குள்ளே, திரு அவையினுள்ளே ஏற்படுத்த வேண்டும் என்ற பேரெண்ணத்துடன் அவர் செயற்பட்டு வந்தவர். குறிப்பாக ஆண்களை மையப்படுத்தி வளர்ந்து வருகின்ற அல்லது வளர்ந்திருக்கின்ற திரு அவையை அத்தகைய விதமான ஒரு பாதையிலே மட்டும் செல்வது சரியானதில்லை என்பதை உணர்ந்தவராக, பெண்களையும் சமத்துவத்தோடு இந்த ஒற்றுமை உணர்வோடு உட்கொண்டு வர வேண்டும் என்ற தன்மையோடு தான் அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார். அதிகாரத்தை நம்பி அல்ல, எங்களுடைய திரு அவை பணித்துணையை நம்பித்தான் அது முன்னேற வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருந்தார். சட்டங்களையும் விதிகளையும் மட்டும் நாம் எண்ணிக்கொண்டிருக்காமல், உறவுகளையும் அந்த உறவுகளின் மூலமாக நெறிப்படுத்தல்களையும் நாம் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்ற பேரெண்ணத்தை அவர் கொண்டிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மதத்தை முன்வைக்கின்ற போது இரக்கம், கருணை போன்ற விழுமியங்களைத்தான் நாம் விதைக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய பார்வை பெருமளவிலே உள்ளார்ந்த நிலையிலிருந்து இருந்து சீரிய மாற்றங்களை ஏற்படுத்திய எம்மை முன்தள்ளுவதான ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. இன்று அவருடைய பிரிவினாலே நாம் துயரிட்டிருக்கின்ற வேளையிலே அவர் விட்டு சென்ற இந்த பெரும் கருத்து நிலைகளை, அவர் காட்டிச் சென்ற பாதையை, அவர் உற்று நோக்கிய அந்த தரிசன வீச்சுக்களை நாம் உள்வாங்கி முன்னேற வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். அதுவே நாம் அவருக்கு செய்கின்ற பெரிய அஞ்சலியாக அமையும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆகவே இவ்வேளையிலே நாம் அவருடைய பணிக்காகவும் அவர் நமக்கு விட்டு சென்ற இந்த பாரிய விரிந்த பார்வைக்காகவும் நன்றி சொல்லுகின்ற வேளையில், தொடர்ந்து அவருடைய பணியை முன்னெடுக்க ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். விழித்திருந்து இந்த அஞ்சலி உரையை தந்த பேராசிரியருக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்தபடியாக எங்கள் மத்தியிலே பிரசிடமாக இருக்கின்ற எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னூறு கோடி பொறுமை இறைவா, விலையதும் என சஞ்சலமே கண்டதும் உன்னன் திருமுகமே. உன்னரு கோடி பொறுமை இறைவா, துன்பம் துயரம் அண்ட விடாமல் காத்திடும் உந்தன் துணை இறைவா, காத்திடும் உந்தன் துணை. தினந்தினம் எண்ணிய எல்லாம் ஒளிமயமான வாழ்வே இறைவா, ஒளிமயமான வாழ்வு. உன்புகழ் பாட உன்னடி நாட என் மனம் இறங்குது இறைவா, என் மனம் இறங்குது. இது ஒரு சாதகனுடைய உணர்வு. இந்த சாதகன் தன் குருவை நினைத்து பாடுற பாட்டு. நாங்கள் இறைவனை கண்டதில்லை, நாங்கள் குருவைத்தான் தரிசிக்கிறோம். அந்த குருத்துவ வாழ்க்கையை தனது 33வது வயதுல அர்ஜென்டினா போனரைஸ், எனக்கு எந்த காலத்துல மெரடோனா தான் தெரியும். நான் மெரடோனா கொண்டம்பல். இப்ப லயனல் மெஸ்ஸி எல்லாருக்கும் தெரியும். அர்ஜென்டினா அட்ரோசிட்டிக்கும் எங்களுடைய கம்போடியா மாதிரி சவுத் அமெரிக்காவில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இடம். நிக்கரகுவா, கொலம்பியா, சவுத் அமெரிக்கா, சேக்குவாரா எல்லாம் வந்த புரட்சியாளர். ஆனா பிரச்சனையான இடம். மக்கள் நிறைய பரிதவிக்கிற இடம். இப்போ மெக்சிகோ டொனால்ட் ட்ரம்ப் சுரஞ்சு வராது. ஆனா ஒரு கத்தலிக் ஃபெய்த் தான் கொண்டு போகும்.
மிகவும் சிக்கலான இடம். உலகத்தின் முதலாவது மகா யுத்தத்துக்கு பிற்பட்ட வாழ்வில் இந்த மகான் போப் பிரான்சிஸ் அவர்கள் அவதரித்தார்கள். போஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பேபி, ப்ரீ செகண்ட் வேர்ல்ட் வார் பேபி. அவர் தரிசிச்சது கூட. அந்த தரிசனத்தால தன்னுடைய துறவு வாழ்க்கைய 33 வயதுல தொடங்கி ஒருவனுக்கு சிறப்பா அமையக்கூடியதுன்னு சொல்வார்கள். இந்த லட்சணம், அழகு. பிரான்சிஸ் நீ பாருங்க படத்தை, முகத்துல அந்த லட்சணம் இருக்கு. அவருக்கு கல்வி இருக்கு, இன்டெலிஜென்ஸ், நாலேஜ். அந்த ரீஃபார்மை செய்திருக்கிறார். எங்களுடைய சந்திரகாந்தன் சார், விக்கர் சார் எல்லாரும் எங்களுடைய வணக்கத்துக்குரியவர்கள், பாராட்டுற அளவுக்கு வணக்கத்துக்குரியவர்களே வழி நடத்தி இந்த ரீஃபார்மை செய்திருக்கிறேன். ரீஃபார்ம்ஸ் என்று சொல்லி காலத்துக்கு ஏற்ற முறையில் நாங்கள் இசைவடைகிறோம். இல்லாட்டி நாங்கள் இந்த மனித வாழ்க்கையை கொண்டு போயிடலாம். அப்ப அறிவு, அழகு, அது சயின்ஸ்ல சொல்ற லட்சணம், ஞானம். ஞானம் என்ன? உன்னத அறிவு. மெட்டீரியல் எந்த அசிட்டையும் கலந்தா என்ன வரும் என்றாரு. ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம் எங்களுடைய ஸ்பிரிட். அது என்ன மாஸ்டர் சொல்ற, தீஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். தீஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அது. பட் அவர் ஒரு பெரிய உலகத்தின் 1.5 பில்லியன் மக்கள், 1500 மில்லியன் மக்களுக்கு ஒரு தலைமைத்துவ பொறுப்பேற்றிருக்க. நாங்க துணைவேந்தர் 10,000-20,000 பேருடைய பரவாயில்ல. விற்கலாம் பேர்கள் இருப்பார். 1.5 பில்லியன் பீப்புளுக்கு அப்படி ஒரு நாடே இல்லை. சைனா 1.5, இந்தியா 1.4. வெட்டிக்கான் ஒரு சின்ன இடம், அது அமைஞ்சிருக்கு இறையருளால. ஐரோப்பாவில் அமைந்தால ஐரோப்பாவுக்கு பெருமை. ஞானத்தை மேம்படுத்தினார் அவர். ஒரு பலம், அவருடைய பவர். Yes. Where there is a power, there is a danger. There is a quotation. Because power can be abused easily. Yes. அதுக்கு யாருமே எக்ஸெப்ஷன் இல்லை. கிங்ஸா இருக்கலாம், அது எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறார்களா இருக்கலாம். Where there is a power, there is a danger. புரட்சியாளராக இருக்கலாம். எங்களோட கவர்மெண்ட், எங்களுடைய கண்ட்ரி இன்னைக்கு மிஸ் அப்ரோப்ரியேஷன் மணி எல்லாம் நாங்கள் ரொட்டன் பாக்ஸா போயிருக்கோம். ஸோ பவர் ஹி ஹேட். அவருக்கு சேவை செய்தது கண்டு இங்கே சேவைகளாக பல்லாயிரக்கணக்கான, பல நூற்றுக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான குருக்மார்கள், கன்னியாஸ்திரிகள் அவருடைய தலைமை கீழே, தலைமையை சொல்லுவார், தலைவர் நோஸ்தவே, சோஸ்தவே, கோஸ்தவே. தெரியவனும் சின்னல இருந்து அதுக்குள்ள பிரீத் பண்ணப்பட்டு வந்தார். 90 வயது. அந்த அர்ப்பணிப்போட போக்கஸ்டா இருந்திருக்கிறார். அவருடைய மெச்சூர்டான காலங்கள்ல அவர் வரிந்து கொண்டது. நாங்கள் வேற மேக்கங்கள்ல பிறந்து வளர்ந்தாங்க. அவர் வரிந்து கொண்டது எல்லா மேக்கங்களுக்கும் ஒரு டயலாக். அவர் இந்தோனேஷியா போயிருக்கிறார், ஈராக் போயிருக்கிறார், ஸ்ரீலங்கா வந்திருக்கிறார். ஒவ்வொரு கண்ட்ரியிலும் முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட் எல்லாரும் ஒரு டயலாக் ஏற்படுத்துகிறார். ஏன்னா இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில டிஃபரன்ஸ் தரிசிக்கிற ஏற்பாடு கன்னடங்கள்ல இருக்கு. அப்ப பிரான்சிஸ் தங்களோட மேற்கத்தை தங்களுடைய சம்பிரதாயத்துக்கு மேலால தானே அந்த இடங்களுக்கு சென்று ஒரு முன்னுதாரணமாக இருந்து
knows the way, goes the way. சென்று பலவிதமான எல்லாம் புரட்சிகரமான நடவடிக்கை. ஒரு ஈராக்கில் உள்ள முஸ்லீம் மத தலைமைத்துவத்தோட ஒரு போப் ஒன்றாயிருந்து சும்மா சென்டிமெண்டல் படமிடாமல் அங்கேயே விசிட் பண்ணி அவரோட ஒப்பந்தங்கள் செய்து இன்னைக்கு புடினம் செலன்ஸ்கி ஒரு ஒப்பந்தம் செய்யறது எத்தனை இடங்களில் ரவுண்ட் டாக் நடக்குது. மாட்டேன்னா நிக்கிறார். ஆனா சும்மா விசிட் பண்ணி ஹேண்ட் ஷேக் கூட இல்லாமல் ஒரு முஸ்லீம் இஸ்லாம் அது அடுத்த 2வது பெரிய மேக்கம் உலகத்துல, அந்த மேக்கத்தை சேர்ந்தவர்களோட ஒரு டயலாக்க மாத்திரம் இல்லாம இங்க ஒரு வந்தா 4 பேர் ஆதீனம் சில பிஷப் ஒரு கூட்டத்துல 200 வந்தா முன்னுக்கு இருப்பாரு. No, it's not that. We have done more than that. ஒரு ரெவல்யூஷனரி. எங்களுடைய ஸ்ரீலங்காவுக்கு வரும்போதும் அவர் எங்களுடைய பௌத்த பீடங்களோட நிறைய பேசினார். எங்களுடைய கேத்தலிக்ஸ் மக்கள் எங்களுடைய ஈஸ்டர் பாம்பிங் சுவையை நாங்கள் இப்போவும் கதைச்சு கொண்டிருக்கிறோம், அதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வந்து தன்னுடைய ஃபெய்த்தில் இருந்த மக்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை வழங்குறதுக்கு, ஒரு பாதுகாப்பை வழங்குற ப்ரொடெக்ஷன் இம்பார்ட்டன்ட். மைனாரிட்டிஸ் இந்த ப்ரொடெக்ஷன் வெரி டிஃபிகல்ட். அந்த மைனாரிட்டிஸ் இந்த லீடர்ஷிப்பை கருவிகளுக்கு பெயின் கூட. அவருடைய கேத்தலிக்ஸ் இன்றைக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் எத்தனையோ கண்ட்ரியில் அவர்கள் மைனாரிட்டிஸ். யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, வெரி டிஃபிகல்ட். அந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு கூறலும் அவர்களை போய் சேரும். அது சிந்திக்க வேண்டி இருக்கும், அதுக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டி இருக்கும். அவருடைய வாழ்க்கை தியாகத்தின் அடையாளம். லட்சணமான ஞானமுள்ளவர், நிறைந்த பலமுள்ளவர். அவர் நிறைய சேவராளெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மேலாக அவர்கிட்ட புகழை பற்றி நினைச்சுனா சந்திரகாந்த். அப்படி புகழடைந்த ஒரு மனிதனும் போப்ப மாதிரி புகழடைந்தவர்கள் ஒருத்தருமே இல்லை உலகத்துல. தொடர்ந்து அடுத்த போப்பையும் நாங்கள் தெரிவு செய்து கேட்கும் போது அந்த போப்பதான் வழியில வருவார், புளுசம் பண்ணி வருவார். அவருக்கும் ஒரு கடந்த காலங்களில் சேவையின் அடிப்படையில் வருவார், அறிவின் அடிப்படையில் வருவார், தெரிவின் அடிப்படையில் வருவார். புகழ் இருந்தது. இந்த புகழ், அறிவு, லட்சணம், புகழ், வட்டிக்கான ஒரு செல்வந்தமான இடம். செல்வம், சௌபாக்கியம், அதுக்கு மேலான கஷ்டமானது. அது சில எல்லாருக்கும் இருக்கும். சௌபாக்கியம் இருக்கும், அழகு இருக்கும், புகழ் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் இருக்கும். ஆனா கடைசி ஒரு மனிதனுக்கு அமையக்கூடிய துறவு, டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ். ஒரு துறவு வாழ்க்கையை தனது 33வது வயதில் தொடங்கி பணியல்ல சிறந்த பணி இறைப்பணி. இறைப்பணிக்கு எங்களுடைய சம்பிரதாயத்தில் ஒரு டெபினிஷன் சொல்லுவார், மக்கள் சேவை, மகேசன் சேவை. இறைப்பணியில மக்களுக்காண்டி சேவை செய்ய எல்லாரையும் பிரமிக்கத்தக்க வகையில அவருடைய விஷனை பற்றி சொன்னார். அப்ப நான் சும்மா 2 ஸ்கிரிப்சர் தட்டி பார்த்தேன். ஒரு லேர்னட் சேஜ் இன் விஷன், ஈக்குவல் விஷன் இருக்குமா, not only for his followers, the vision, equal vision. அவர் எல்லாரையும் சமத்துவ பார்த்தார். LGBTQ ஃபேமிலியையும் அவர் பேசி இருக்கிறார், கருத்துல கொள்ளணும் என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு டீப்பான ஒரு ஆழமான சிந்தனையோட பார்த்திருக்கிறார். அதை விட அந்த தீஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்தை ஒரு உன்னதமான சக்தி இயக்கி கொண்டிருக்கின்றது. உன்னதமான சக்தி. பூமி சுழல்கின்றது, சூரியன் வருகின்றது, சூரியன்ல இந்த ரேடியேஷன் வருகின்றது, பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் செய்கின்றன. இந்த உன்னதமான சக்தியோட நாங்கள் சிங்க்ரனைஸ் பண்றது, இசைகிறதுக்கு, ரெசனேட் பண்றதுக்கு இந்த போப்பின் பங்களிப்பு
பிரான்சிஸ் பங்களிப்பு அர்ஜென்டினால ஏழும். இந்த சவுத் ஹெமிஸ்பியர்ல இருந்து வந்து இந்த என்டையர் வேர்ல்டுக்கு அந்த இன்னும் தெரியாது. அங்க அந்த புரட்சிகரமான கஷ்டமான இடத்துல சேத்துல செந்தாவற மாதிரி நெருக்கடியான இடங்கள்ல நல்ல உணர்வுகள் பிரமித்து வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கன் பிரின்ஸ் டூட்டு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண அப்பார்த்தைட்ல டூட்டு ஸோ அப்படி எங்களுக்கு போப் வந்து ஒரு சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து இன்ஸ்பிரேஷன்ல ஒரு விதமான ஆளுமையிலும் அர்ப்பணிப்பிலும் குருத்துவத்திலும் இறைப்பணியிலும் மெச்சத்தக்க வகையில எங்களெல்லாம் பெருமிக்க கடைசியாக நான் சொல்றேன், ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு ஃபீலிங் மிஷின். ஒவ்வொரு பகுதியுமே ஃபீல் வேணும். தோல்ல இருந்து, காதுல இருந்து, உடம்புல இருந்து, இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாம் ஃபீல் வேணும். அந்த ஃபீலிங்ல மிகவும் கஷ்டமான ஃபீலிங், அந்த துன்பம் வேண்டும் இன்பம் வேண்டும் எல்லாம் வேற இருப்பாரு. ஃபீலிங் மிகவும் துயரமானது இது செப்பரேஷன். எங்களோட இல்லை பிரிவு. ராமர் சும்மா காட்டுக்கு போக வழிகிடவே தகப்பன வந்து போனார் பேசுறது. ஸோ அந்த ரவீந்திரநாத் தாகூர் பாட்டோட நாங்கள் தொடங்கினோம். அந்த இறைவன் ஜாலில இருந்த அந்த ஒரு கம்பி அறந்து போச்சு. ஜாலம் தன் அழக இழந்தெடுத்து, இந்த பூமி அந்த அழக இழந்தெடுத்து. இப்ப நாங்கள் இப்படியான துயரமான வேளையில எப்போதுமே இந்த எல்லா சம்பிரதாயங்கள்லையும் எங்களுக்கு அமைகிறது இயல்பா பிரார்த்திக்கிறது. நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து எங்களுக்கு ஒரு சேவகனை இந்த பூமிக்கு தந்து எங்களை பல காலம் உன்னதமான வழியில எங்களை பெருமிக்கத்தக்க வகையில நற்செறிவுள்ள சிந்தைகளை தந்து வழிகாட்டி இந்த பூமியின் சமாதானத்துக்கு சாந்திக்கும் போது ஆத்மா சாந்தி அடையும் என்று வேண்டி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். இந்த காலை வேளை என்னுடைய வேலைப்பாடுகள் மத்தியிலும் எங்கள் மத்தியிலே பிரசனமாகி இந்த அஞ்சலியை நிகழ்த்திய பேராசிரியர் துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி பத்மநாப ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும், பெண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை, கண்ணினல் நகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. இவ்வுலக வாழ்க்கையிலே ஒருவன் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பிரிவு, அவனுடைய துயரத்தினை பற்றி உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் சிந்திக்கத்தக்க ஒரு உயர்ந்த பேற்றினை பெற்ற அருட்தந்தை 266வது கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் பிரான்சிஸ் அவர்களுடைய இழப்பினை எங்களோடு பகிர்ந்து உணர்வு கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கின்ற அருட்தந்தையர்களே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களே, பீடாதிபதிகளே மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான நல் வணக்கங்களினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை அவர்களுடைய ஒரு பிரிவு இன்று உலகளாவிய ரீதியிலே எத்தகைய ஒரு ஊடகத்தினை திறந்தாலும் அவருடைய செய்தியோடு ஆரம்பிக்கின்ற ஒரு புதிய தசாப்தமாக இந்த நிகழ்வு அமைகின்றது.
இந்து சமய மரபிலே பகவத்கீதை ஒருவனுடைய பிறப்பு எத்தகைய உயர்வுடையது என்பதனையும் இறைவன் காலத்திற்கு ஏற்ற வகையிலே அவதாரம் செய்வார் என்கின்ற முறைமைகளையும் நமக்கு எடுத்து தருகின்றன. அந்த வகையிலே அவதாரம் என்பது எத்தகையது என்பதனை குறிப்பிடுகின்ற பொழுது யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் என 4வது அத்தியாயத்திலே பகவத்கீதை கூறுகின்றது. இங்கு சமயம் கடந்து அந்த சிந்தனையினை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது தாம் கொள்ளுகின்ற அந்த சமயத்தினுடைய நலிவு எப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றதோ அத்தகைய நலிவுகளுக்கு மேலாக காலத்தினுடைய தன்மைக்கும் சவால்களுக்கும் ஏற்ற தமது தர்மத்தினை, சமய தர்மத்தினை எவ்வாறெல்லாம் நிலைபெற செய்வதற்கு ஒரு புதிய புதிய மாற்றங்களினையும் காலத்தினுடைய தேவைகளையும் ஒழுங்கமைவுகளையும் செய்ய வேண்டுமோ அத்தகைய வடிவம் கொண்டு இறைவன் அவதாரம் செய்வான் என்கின்ற ஒரு குறிப்பினை அவை எமக்கு எடுத்து தருகின்றது. அவற்றினை சமயம் கடந்த பாடமாக இன்று வத்திக்கான் நகரிலே ஒரு அரசனாக விளங்குகின்ற ஒரு மேன்மையுடைய பெருந்தகை ஒரு எளிய சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டியாக ஏழ்மை நிலையிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும், சமயம் கடந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக, அனைவருக்கும் அன்பு கூர்ந்த ஒரு தொண்டனாக தமது வாழ்வினை அமைத்துக் கொண்டமை நமக்கு ஒரு பேரிழப்பினையும் அதிர்ச்சியினையும் தருகின்ற ஒரு செய்தியாக அமைகின்றது. இந்து சமயத்தவர்களோடு உறவாட வேண்டும் என்பதற்காக 2021ஆம் ஆண்டிலே இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு அவர் தன்னுடைய வத்திக்கான் நகரிலே சந்தித்த சந்திப்பும், அதைவிட நமக்கு இன்றும் எனக்கு பெருமை தருகின்ற விடயமாக 2015ஆம் ஆண்டு இலங்கையில் விஜயம் செய்த பொழுது அவரிடம் நேரடியாக நாம் கண்டு தரிசிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமையும் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேராகவே அமைகிறது. துணைவேந்தர் அவர்கள் கூறியது போன்று அவருடைய அழகிய தோற்றம், அவருடைய ஆன்மீக சிந்தனைகள், என்றும் இறை வழிபாட்டினையே தம்மை அர்ப்பணித்து இருக்கின்ற துறவு வாழ்வு, அந்த வாழ்வுக்கு மேலாக கனிவு, அனைவரிடமும் அன்பாக பழகுகின்ற ஒரு சிரித்த மனம் போன்று தூய்மையான அவருடைய செயற்பாடு, அவை யாவும் மதம் கடந்து உலக சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு தூதுவர் போன்று அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அத்தகைய பெருந்தகையினுடைய வாழ்வு நமக்கு என்றும் ஒரு பாடமாக அமைகின்றது என கூறி, அவருடைய ஆத்மா அமைதி பெற வேண்டும். இந்த கிறிஸ்தவ சமயத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவரை இயேசு கிறிஸ்தினாதர் அழைத்து சென்றார் என்கின்ற ஒரு பெருமையோடு அவருடைய இழப்பு என்றும் ஈடு செய்ய முடியாதது. அத்தகைய ஒரு பெருந்தகைக்கு நாம் எமது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய திருத்தந்தையவர்களை கொழும்பிலே நேரடியாக சந்தித்தவர்களிலே ஐயாவும் ஒருவர். அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கலைப்பீடாதிபதி அவர்களை எங்களோடு அழைக்கின்றோம். உலகளாவிய கத்தோலிக்க திருவையினுடைய திருத்தந்தை அவர்கள் இறையடி சேர்ந்த நினைவு வைபவத்திலே நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். உண்மையில் திருத்தந்தை அவர்களை நினைக்கும் போது ஒரு மாற்றத்துக்கான வித்துக்களை எங்கள் மத்தியிலே விதைத்து சென்றவர் என்றே கூற முடியும். குறிப்பாக கத்தோலிக்க திரு அவைக்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக அவர் மிகப்பெரிய குரலற்றவர்களின் குரலாக விளங்கினார். யாரெல்லாம் எதையெல்லாம் பேசா பொருளாக நாங்கள் புறந்தள்ளி நிற்கிறோமோ
அதையெல்லாம் பேசக்கூடிய வல்லமையை கொண்டவராக அவர் இருந்தார். உண்மையில் நாங்கள் அனைவரும் போற்றி நிற்கின்ற அந்த விடுதலை இறையியல், லிபரல் தியாலஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தாக்க பார்வையை மிகச்சரியாக பொருத்தமாக மக்கள் மத்தியில் விதைத்தவராக திருத்தந்தை அவர்களை பார்க்கலாம். அவர் வாழ்ந்த காலம், அவர் பிறந்த இடம் அனைத்துமே ஏற்கனவே துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு புறந்தள்ளப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லது ஒடுக்கப்படும் சமூகத்திலிருந்து ஒரு குரலாக உயர்ந்து வந்தவராக, அந்த ஒவ்வொரு படிநிலையாக அவர் தன்னை வளர்த்து கொண்டவராக அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்வும் வரலாறும் எங்களுக்கு பல செய்திகளை சொல்லி செல்கின்றன. எப்படி ஒரு மதம், எப்படி ஒரு மதத்தினுடைய வழிகாட்டி இருக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் எங்களுக்கு காட்டி சென்றிருக்கின்றார். அவர் தனியே கத்தோலிக்க திருஅவையினுடைய திருத்தந்தையாக மாத்திரமல்லாமல் உலகத்திலே மானுட நேயத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களினதும் ஒரு வழிகாட்டியாக, போற்ற தகுந்த ஒரு பெரு ஆளுமையாக அவர் இருந்து வந்திருக்கிறார். இன்றைய நாளில் அவருடைய அந்த இறை திருவடி சேர்ந்த அந்த தன்மையை நாங்களும் மனதில் இருத்தி தொடர்ந்து வரக்கூடிய திருத்தந்தையர்கள் நிச்சயமாக அவருடைய பாதையை பின்பற்றி எங்களுக்கு வழிகாட்டி செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நினைவு கூறலை நாங்கள் மேற்கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக மாணவர்களுடைய சார்பிலே எங்களுடைய கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவி அவர்கள் என்னுடைய அஞ்சலியை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். இறந்து போன எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இன்று நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம். இவருடைய தலைமைத்துவம் பற்றி நாம் எமது 2ஆம் வருட பாடவிதானத்திலே கற்கின்றோம். அந்த வகையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றிய சிறியதொரு அறிமுகம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அன்று பிறந்தார். ஜோர்ஜ் மரியோ பெர்கோலியோ என்பதே இவருடைய இயற்பெயராக காணப்படுகின்றது. இவர் 1969 டிசம்பர் 13ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். பின்னர் 1992 ஜூன் 27ஆம் தேதி அன்று ஆயராக திருப்பணிவு செய்யப்பட்டார். தொடர்ந்து 2001 பிப்ரவரி 21 அன்று கர்தினாலாக இவர் உயர்த்தப்பட்டார். பின்னர் 2013 மார்ச் 13ஆம் தேதி அன்று கத்தோலிக்க திருவையினுடைய 266வது திருத்தந்தையாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் ஆர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவரும் வத்திக்கான் நகரின் தலைவருமாக காணப்படுகின்றார். தென் அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது திருத்தந்தையாகவும் இவர் காணப்படுகின்றார். இயேசு சபையில் இருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது நபராகவும் இவர் காணப்படுகின்றார். 3ஆம் கிரகோரிக்கு பின்னர் கடந்த 1200 ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. இவர் தமது தாய்மொழிகளான எசுப்பானியம், தம் பெற்றோருடைய பூர்வீக மொழிகளான இத்தாலியம் மற்றும் லத்தீன், ஜெர்மானியம், ஆங்கிலம், பிரான்சி ஆகிய மொழிகளை நன்கு அறிந்தவர். மேலுமாக இவர் பல நூல்களையும் பல சுற்றுமடல்களையும் எழுதியுள்ளார். அதில் மிகவும் சிறப்பான சுற்றுமடலாக இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமடலானது காணப்படுகின்றது. இந்த சுற்றுமடலின் வழியாக இயற்கை மீதான அன்பு, பராமரிப்பு, இயற்கை மீதான அணுகுமுறை பற்றி மிக ஆழமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அத்தோடு மனிதர்கள் அனைவரும் இயற்கையின் உரிமையாளர்கள் அல்ல, மாறாக அதனுடைய பராமரிப்பாளர்கள் என்பதையும் மிக தெளிவாக இவர் எடுத்து எம்புகின்றார். இவருடைய பணிகள் எண்ணிலடங்காதவை. குறிப்பாக இவர் ஏழைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர், தாழ்ந்தவர்கள் மட்டிலும் இயற்கை மட்டிலும் அதிகம் பணியாற்றியவர். மேலுமாக அன்பு, இரக்கம், மன்னிப்பு, கீழ்ப்படிவு, பிறரை அன்பு செய்தல், ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற தலைமைத்துவ பண்புகள் இவருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொண்டவையாகும். திருத்தந்தை அவர்கள் நுரையீரல் அழற்சியில் இருந்து மீண்டு வந்த போது ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக தனது 88வது அகவையில் 2025 ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று இறைவனடி சேர்ந்தார். நன்றி. கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவியினுடைய அஞ்சலியை தொடர்ந்து ஆசிரியர்களுடைய சார்பிலே திருமதி டெல்சியா கிறிஸ்டியன் ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருத்தந்தையின் நினைவஞ்சலியில் கலந்திருக்கும் அனைவரையும் நினைத்துக் கொண்டு, வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறியது போன்று வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய திருத்தந்தை
அவருடைய உன்னதமான செயற்பாடுகள் காரணமாக பப்பா என்று அழைக்கப்படும் அளவிற்கு அவர் எம்மில் ஒருவராக இணைந்துள்ளார். அதாவது இயேசு கூறியது போன்று சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதிருந்தது போன்று அனைத்து சிறுவர்களையும் தன் வசப்படுத்தி சிறுவர்களோடு சிறுவர்களாக இணைந்தது மட்டுமன்றி இளையோர், முதியோர், நோயாளர் என அனைவரையும் சாதி மத இன பேதமின்றி அழைத்து சென்றனர். பணி ஏற்க அன்று பணி புரியவே வந்தேன் என்று இயேசு கூறினார். அதுபோல நாம் தற்கால நவீன பொருளாதார சமூக மாற்றங்களில் சிக்கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரியாது தவிர்க்கின்ற நேரத்தில் எம்மை மேய்க்கும் சிறந்த ஆயனாக, தலைவன் என்று கூறுவதற்கு பதிலாக நல்ல ஒரு வழிகாட்டியாக எமக்கு வாழ்ந்து காட்டியவர். இவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்வது சுலபம், ஆனால் வாழ்ந்து பார்ப்பது கடினம். அது அனைவரது கருத்தும். அவ்வாறான கருத்து வருவதற்கு முன்பே அதனை வாழ்ந்து காட்டி எவ்வாறு வாழ வேண்டும் என்று எமக்கு கற்பித்தார். அனைத்து மதங்களும், அதாவது கிறிஸ்தவ மதம் மட்டுமன்று அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்ற வகையில் தனது சொந்த பிள்ளைகளாக அனைத்து மதங்களையும் உள்வாங்கி அனைத்து இடங்களிலும் சிறப்பாக இந்தோனேசியாவிலுடைய அவருடைய பயணம் முஸ்லிம் சகோதரர்களை ஒன்றிணைக்கும் ஒரு பயணமாக இருந்தது. அவர்களுடனான ஒரு பொதுவெளி இறையியல் தொடர்பான ஒரு உரையாடலாக அது இருந்தது. இலங்கைக்கு வருகை தந்த போது கூட சகோதர இனத்தவர்களுடன் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இவ்வாறாக இன மத சாதி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து வாழும் போதே அது உண்மையான வாழ்க்கை என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகளை களைய வேண்டும், இன முரண்பாடுகள், மனக்கசப்புகளை நீக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகளில் போராடினார். அதன் ஒரு சிறந்த விளைவாக தென் சூடான் நாட்டின் அதிபர் உள்நாட்டு யுத்தத்தை கைவிடுவதற்கான முயற்சிகளின் போது அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார். எந்த தலைவனால் இது முடியும்? அல்லது எம்மில் யாரால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? இதனை விட இயற்கையின் காதலன் என்று சொல்லும் அளவிற்கு இயற்கைக்கு முரண்பாடான நடவடிக்கைகளை களைந்து அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். இவ்வாறாக எங்களுடைய மத நம்பிக்கையின் பிரகாரம் இறப்பு என்பது வாழ்வின் முடிவல்ல, மறுவாழ்வின் ஆரம்பம். அந்த வகையில் இவ்வுலக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இறைவனோடு ஒன்றித்திருக்கும் இவரை எங்களுடைய வாழ்வு பயணம் முடிந்த காலத்தில் மீண்டும் ஒரு முறை முகமுகமாக சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் தந்தையின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. அடுத்ததாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய இந்திய இரங்கல் பிரார்த்தனையில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். இன்று வத்திக்கான் மட்டுமில்லை, முழு உலகமே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு இந்த தலைமைத்துவத்தினை இழந்து மிகவும் ஒரு நிற்கதியான நிலையில் நிற்பதாக உணர்கின்றார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த உலக ஒழுங்கில் 1920ஆம் ஆண்டு முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு சர்வதேச சங்கம் லீக் ஆஃப் நேஷன் உருவாக்கப்படுகிறது 2ஆம் உலக மகா யுத்தத்தை தடுக்கிறதுக்காக. ஆனால் இந்த லீக் ஆஃப் நேஷனால் 2ஆம் உலக மகா யுத்தத்தை தடுக்க முடியல. 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. அது 3ஆம் உலக மகா யுத்தத்தை தடுப்பதற்காக. இன்றைய வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்தை தடுத்தும் வருகிறதுக்கு இந்த வத்திக்கான் கிறிஸ்தவர்களது தலைமை காரியாலயமும் அதில் தலைமைத்துவம் வகித்தவர்களும் மிக பிரதானமானவர். அதில் போப் பிரான்சிஸ் தனி முதன்மையானவர். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு வகையான சிறுபான்மை இனங்கள், மனித உரிமை மீறல்கள், அரசியல் உரிமை மீறல்கள், உள்நாட்டு யுத்தம், நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தால் காசா உள்ளிட்ட பல்வேறு மக்கள் அவலப்பட்டு கொண்டும் ஒரு நிற்கதியான நிலையிலும் இருக்கிற அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு அரணாகவும்
ஒரு தார்மீக ஆதரவை கொடுக்கிறதாகவும் இந்த பிரான்சிஸ் இருந்திருக்கிறார். இவருடைய இழப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உரிமை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யுத்த ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்குது. அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி அவர் கடந்த காலத்தில் செய்த விடயங்களை நினைவு கூறுவதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துக்கு இந்த வாய்ப்பை தந்த இந்த நாகரிகத்துறையின் தலைவர் ஃபாதர் ரொஹான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, எமது பல்கலைக்கழக ஆசிரியர் சார்பாகவும் எங்களோட பல்கலைக்கழக சமூகம் சார்பாகவும் பிரான்சிஸினுடைய ஆன்மா சாந்தி அடையவும், அவரை போல பல ஆன்மாக்கள் உலகில் மீளவும் பிறப்பெடுக்கவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக யாழ்ப்பாண ஆங்கிலிக்கன் மறை மாவட்டத்தினுடைய பிரதான யாக்குவம் திரு பரிமள செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறையாட்சி வணக்கம். வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையால் நன்றி சொல்வோம், வார்த்தைகளின்றி போகும் பொழுது மௌனத்தால் நன்றி சொல்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கடவுளிடம் திரும்பவும் கையளிக்கின்ற நினைவேந்தலிலே வார்த்தைகளே இல்லை, மௌனம்தான் மிகவும் ஆழமான ஒன்று என்று நினைக்கிறேன். லத்தீன் அமெரிக்காவுடைய விடுதலையின் குரலாக திருத்தந்தை அவர்கள் செய்த பல விடயங்கள் மிகவும் முக்கியமானவை. கனடாவிலே பூர்வீக மக்களிடம் திரு அவையாக அவர் மன்னிப்பு கேட்டார். பூர்வீக மக்களை நாங்கள் சரியாக பார்க்கவில்லை, மதிக்கவில்லை, ஆகவே மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆங்கிலிக்கன் திரு அவையோடு ஆழமான உறவு இருந்தது. ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி அவர்களோடு, ஜஸ்டின் வெல்பி அவர்களோடு ஆழமான உறவு இருந்தது. பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் கூடாக இந்த யதார்த்தத்திலே இருக்கிற பிரச்சனைகளை எப்படி கையாள போகிறோம் என்பதிலே அவர் பாக்கிய செல்வாக்கு செலுத்தியிருக்கிறார். நானே உயிர்த்தலும் வாழ்வுமாய் இருக்கிறேன், என்னை நம்பி வாழ்பவர்கள் இறப்பதில்லை என்று இயேசு கூறினார். ஆகவே திருத்தந்தை அவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்ற பொழுது அது முடிவடைகின்ற ஒன்றல்ல, அது தொடர்ந்து மக்களுடைய விடுதலைக்காக அவருடைய பணியை தொடரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது ஒளியை நோக்கி, வாழ்வை நோக்கி எங்களை கொண்டு செல்ல வேண்டும். அசத்தோமா சத்தியம் கமய, தமசோமா ஜோதிர் கமய, விமிர்தோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய மருத்துவத்துறையினுடைய கம்யூனிட்டி மெடிசின் துறை தலைவர் கலாநிதி தினேஷ் குயிங்கே அவர்களை அன்புடன். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மறைந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பற்றி எல்லாரும் பல வருட கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். திருத்தந்தை அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பல்கலைக்கழகத்தில் இணைந்து பொறுப்புகளை வகிக்கும் போது திருத்தந்தையுடைய கருத்துக்கள் என்னோடு அடிக்கடி நான் அவரை ட்விட்டர்லேயே ஃபாலோ பண்ணிருந்தான். ஸோ அவருடைய கருத்துக்கள் என்னுடைய பணிகளிலே, வாழ்க்கையிலே மிகவும் பெருமதியானது. திருத்தந்தை ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கார், do not condemn anybody, do not blame anybody quickly, not so be quick to condemn anybody. யாரும் வந்து இது பிழை செய்யும் போது முதல்ல நாங்கள் அவரை கண்டிக்க கூடாது அல்லது கண்டம் பண்ணக்கூடாது. அதுக்கு பின்ன காரணங்கள் இருக்கலாம். ஸோ டேக் டைம் அண்ட் லேட்டர் யூ கேன் அனலைஸ். என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அதை நான் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, ஒரு எழுதி வைத்துக்கின்றமே சரிதான், do not so quick to condemn anybody. ஸோ திருத்தந்தை அதைத்தான் எங்களுக்கு பழக்கி வைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மீறி மீறி செல்லும் போது இந்த கருத்துக்கள் எங்களுக்கு மிக மிக பிரயோசனமாக இருக்கின்ற ஒன்று. அவர் அகதிகளுக்காக, நாடற்றவர்களுக்காக, உரிமையற்றவர்களுக்காக பலதரப்பட்ட குரல் கொடுத்திருக்கிறார். யாரும் நினைத்து பார்க்க முடியாது கியூபாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தில் இணைவார்கள் என்று.
அவர் அப்படியே ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டவர். இனங்களுக்கு இடையிலே மதங்களுக்கு இடையிலே ஒன்றிணைப்பை செய்தவர். சிறந்த ஒரு வழிகாட்டி. அவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா இறைவனிலே என்றும் சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. இப்பொழுது எங்களுடைய இந்த அஞ்சலி நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. நன்றி உரைக்காக எங்களுடைய துறையினுடைய விரிவுரையாளர் வினிஃப்ரீடா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கத்தோலிக்க திரு அவையின் தலைவரும் அன்பும் ஏழ்மையும் வடிவாக கொண்டவருமான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரத்னம் அடிகளார் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். அத்தோடு யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவிப்பதோடு கலை பீடத்தின் பீடாதிபதி அவர்களுக்கும் இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள், கலைப்பீடத்தின் பிரதி பதிவாளர்கள் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவிப்பதோடு பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தந்தையர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. திருத்தந்தையினுடைய நினைவுகளை தாங்கியவர்களாக அவருடைய கனவையும் அவருடைய தரிசன வீச்சையும் நாங்களும் சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்வை தொடர்வதாக கலந்து கொண்ட எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.